வணக்கங்க. இந்த முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து தன்னுடைய உறவினர்களான பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இவர்களோடு இருப்பதை விரும்புகிறார்களா? அல்லது முதியோர் இல்லங்கள்ல சேர்த்து அவங்க வயதுக்கு ஏற்ற அந்த வயதுக்குட்பட்ட வயது முதியோர்களுடன் பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பதை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? அப்படின்னு எடுத்துக்கிட்டா, என்னுடைய கருத்து என்னன்னா, தன் பேரப்பிள்ளைகள் தன் மகன்களோட இருப்பதை விட, முதியோர் இல்லங்களில் வசிக்கின்ற அந்த வயது முதிர்ந்தவர்கள் தன் வயதுக்குட்பட்டவர்களுடன் வாழ்வதையே அந்த வயதானவர்கள் விரும்புகிறார்கள்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைகள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, மருமகள் வெளியிலேருந்து வர்றவங்க, அவங்க அந்த அளவுக்கு தாய் தகப்பன் அந்த மாமியார் மாமனாருடன் கலந்து உரையாடுவார்களா என்பது சந்தேகம்தான். பேரப்பிள்ளைகள் அவங்க பள்ளிக்கு சென்று விடுகிறார்கள். இங்கு தனியாக இருக்கின்ற அந்த முதியோர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் அந்த முதியோர் இல்லங்களில் வசிக்கும் பொழுது தன் வயதுக்குட்பட்ட முதியோர்களுடன் பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பதையே பெரும்பாலான முதியோர்கள் விரும்புகிறார்கள்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.